வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம முருடேஸ்வரா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். மிக பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் கர்நாடகாவில் இருக்கிற முருடேஸ்வரர் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முருடேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா பெங்களூர்லேருந்து கோவா போகிற ரோட்டில் வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் சூப்பராக சிவன் உட்காந்து பக்கத்துலேயே சூப்பரான டவரோட இருக்குது. நீங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உத்தர கன்னடாவில் தான், அதாவது இந்த லொக்கேட் ஆகிருக்க சுச்சுவேஷன் வந்து உத்தர கன்னடான்னு சொல்கிறாங்க. உத்தர கன்னடாவில் தான் இருக்குது. நீங்கள் பஸ் வழியாக வரலாம், ட்ரெயின் வழியாக வரலாம், ஃப்ளைட் வழியாக வரலாம். ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேங்களூர் டு கோவா போகிற வழியில் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, முருடேஸ்வர்னு சொல்லி இறங்கிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளைட்டில் வரணும்னா மேங்களூருக்கு வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து வரலாம். அதே போல் பஸ்ஸு, ஓன் வெஹிக்கிள் எல்லாமே இங்கே வர முடியும். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே விடுறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு தனி கிளிஃப், அதாவது மலை, அந்த மலை மேலே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஏங்க ஐலாண்டாங்க, ஏங்க எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி மாதிரி ஒரு ஐலாண்டா? ஆமாம், இந்த கோயில் வந்து ஒரு ஐலாண்டு தான். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு கிளிஃப், அதாவது ஒரு மலை குன்று மேலே தான் இந்த கோயில் இருக்குது. கடலில் இருக்குது, கடலுக்கு நடுப்புற, அதுவும் அரேபியன் சீக்கு நடுப்புற இருக்குது. அதுவும் இந்த கோபுரம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா 249 அடி ஹைட்டு, கிட்டத்தட்ட 20 மாடி கொண்ட இந்த கோபுரத்து மேலே நம்மளால் ஏற முடியும். எப்படின்னா லிஃப்ட் வசதி இருக்குது. நம்ம காசு கொடுத்து லிஃப்ட்டில் ஏறி மேலே போய் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मंगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. கோபி, கோயில் உள்ளே போகலான்னு பார்த்தா இவ்வளோ க்ரௌடு நிற்கிது. இதை தாண்டி எப்படி உள்ளே போக போகிறோம்? ஏதாவது பிளான் இருக்கா உள்ளே போகிறதுக்கு? ஆக்சுவலாக 6:45 மேலே வந்து லிஃப்ட்டில் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 6 ஆகிடுச்சு. ஸோ எங்களால் லிஃப்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் இந்த க்யூவில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த 3 ஹவர்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் முருடேஸ்வரர் இங்கேருந்தே பார்க்க முடியுது நம்மளால். இங்கேருந்து என்ன, வெளியே கடலுக்கு ஓரமாக நின்று கூட நம்மளால் பார்க்க முடியும். உள்ளே போனோன்னா நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், முடிஞ்சுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். வீக்கெண்டுனா வர்றது அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ரொம்ப பெரியவங்க, குழந்தைங்க வச்சுட்டு இருக்கவங்க வந்து வீக்கெண்டில் வராமல் இருக்கலாம். ரொம்ப நாளாக ரீல்ஸில் பார்த்து எப்படா போவோம் அப்படின்னு நினச்ச முருடேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த சிவன் சிலை அவ்வளோ பிரம்மாண்டமானது. இந்த பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணில் நேரடியாக பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. இதே மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் சிலைகள்லாம் எங்கே இருக்குது உலகத்தில் அப்படின்னு பார்க்க போனால் ராஜஸ்தானில் தான் நம்பர் 1 மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலை. முழு உருவ சிலை 369 அடி ஹைட்டில் இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிவன் சிலை. அடுத்ததாக வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மிக பிரம்மாண்டமான அடுத்த சிவன் சிலை எங்க இருக்குன்னா இந்தியாவில் கிடையாது, நேபாளில் இருக்கு. 143 அடி ஹைட்ல இருக்கிற இந்த சிலை வந்து சங்கா அப்படின்னு ஒரு இடத்துல நேபாளில் இருக்கு. மூணாவதா பார்த்தீங்கன்னா
இந்த கோயில் தான். கர்நாடகாவில் இருக்க முருடேஸ்வரர் கோயில் தான். கிட்டத்தட்ட 123 அடி ஹைட்டில் இருக்கிற இந்த கோயில் நேரில் பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும், நீங்கள் ஃபோனில் ரீல்ஸில் பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இந்த கோயிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனி சிறப்பான இடம் தான். இது வந்து ஏன்னா ஒரு கடலில் ஒரு சின்னதாக ஒரு குன்று மேலே, கண்டுகா அப்படின்னு ஒரு குன்று மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தீவில் இருக்க ஒரு ஃபீலு. ஏன்னா சுற்றி வந்து கடலாகவும் சென்டராக வந்து இந்த சிவன் சிலையும் கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 4வதாக எங்கே இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிலைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குஜராத்தில் வதோதரான்னு ஒரு இடத்துல 120 அடி ஹைட்டில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சிலை. 5வது இடம் எங்கன்னு கேளுங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகா தான். ஆமாம், 112 அடி ஹைட்டில் இருக்கிற இந்த சிவன் சிலை தான் 5வது மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை. ஆதியோகி பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், யாருன்னா பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதோட ரீல்ஸ் வந்து பயங்கரமாக போச்சு. இன்ஸ்டாகிராமில் வந்து பெருசாக நாங்கள் ஃபோக்கஸே பண்ணல. ஆனால் இந்த ஆதியோகி சிலை தான் வந்து அதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகி 6 மில்லியன் 7 மில்லியன்லாம் போச்சு. ஸோ எங்களுக்கே தெரியாமல் ஒரு சிவன் கிட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நினைக்கிறோம். ஸோ எங்கே போனாலுமே சிவனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோயிலில் வந்தால் கிடைக்கும். கோயிலில் எல்லாம் டிவோஷனலாக வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே மோனிகா பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா எப்படி 3 பக்கமும் கடலால் சூழ்ந்துருக்கோ அதே மாதிரி இந்த கோயிலும் 3 பக்கமும் அரேபிக் கடலாலையும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலையும் இருக்குது. இந்த கடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி மான்சூன் சீசனில் மழை காலங்களில் நீங்கள் வரும்போது கடலில் வந்து குளிக்கவோ உள்ளே போகிறதுக்கோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மற்ற சீசனில் வந்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர், ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டைமில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற டைமில் வந்து கடலெல்லாம் குளிக்கலாம் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ குழந்தைங்களோட வரும்போது கோயிலையும் பார்த்துக்கலாம், பீச்லேயும் சுற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய இங்கே வந்து கடைகள் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான, ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து கோவா, கோகர்ணா இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு வெக்கேஷனுக்கும் வராங்க, அதே மாதிரி டிவோஷனலாகவும் கோயிலுக்கும் வராங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களோட செக்லிஸ்ட்டில் எல்லாத்துக்குமே டிக் அடிக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கோயில் தான் இந்த முருடேஸ்வரர் கோயில். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. இலங்கை வேந்தன் ராவணன் வந்து அவனுக்கு அதிகமான சக்தி வேணுன்றதுக்காக சிவன் கிட்ட வேண்டி உருகி பெரும் தவம் செஞ்சான். அந்த தவத்துக்கு மெச்சி சிவன் வந்து அவனுக்கு வந்து வரம் கொடுத்தாரு. அவன் என்ன வரமா கேட்டான் அப்படின்னா, சிவனோட சக்தி இருக்கிற மாதிரி, மொத்த சக்தியும் இருக்கிற மாதிரி ஒரு ஆத்மலிங்கம் கேட்டான். சிவனோட ஆத்மலிங்கம் கொடுத்துட்டா ராவணன் மிகப்பெரிய பவராக மாறிடுவான். சிவனுக்கு தெரிஞ்சாலும் அவனோட தவத்துக்கு வரம் கொடுக்குறேன்னு வாக்களிச்சதுனால அவரால் எதுவும் பண்ண முடியல. அதனால் சிவன் வந்து ஆத்மலிங்கத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு. ராவணனுக்கு ஆத்மலிங்கம் கிடைச்ச உடனே தேவர்கள்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. இந்த ஆத்மலிங்கம் ராவணனுக்கு கிடைச்சதுன்னா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆவான், இந்த ஆத்மலிங்கத்தை அவன் வந்து இலங்கைக்கு கொண்டு போயிட்டா இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், அவன் தேவர்களெல்லாம் அழிச்சிருவான்னு பயந்தாங்க. அவங்க பயத்தை போக்கிக்கிறதுக்காக விநாயகர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க, ஏதாச்சும் பண்ணு விநாயகா அப்படின்ட்டு. ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு கோகர்ணா வரைக்கும் வரும்போது இமயமலையிலேருந்து வாங்கிட்டு வராரு ஆத்மலிங்கத்தை. கோகர்ணா வந்த உடனே அவர் வந்து, ஆஹா மாலை பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, கீழேயும் இந்த சிவலிங்கத்தை வைக்கக்கூடாது, ஏன்னா சிவன் வரம் கொடுக்கும்போது இந்த ஆத்மலிங்கத்தை நீ கீழே வச்சுட்டனா அவ்வளோதான், அதை உன்னால் எடுக்க முடியாது, அதோட பவர் வந்து அந்த இடத்துல தங்கிடும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருந்தார். அதனால் ராவணனால் இந்த லிங்கத்தை கீழேயும் வைக்க முடியாது, அதே மாதிரி சிவனுக்கு வழிபாட்டையும் நிறுத்த முடியாது. அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது விநாயகர் வந்து ராவணன் முன்னாடி நின்னார். அதுதான் இங்கே சிலையாக இருக்குது. ராவணன் வந்து விநாயகர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான். விநாயகர்னு தெரியாது, ஒரு சிறுவன் இவன்கிட்ட வந்து என் கையில் இருக்க லிங்கத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் சாமி கும்பிட போகிறேன், சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கொடுத்தாரு. அந்த சிறுவன் அதை வாங்கும்போது, நான் வந்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 முறை உன்னை கூப்பிடுவேன், 3 முறைக்குள்ளே நீ வந்துடணும், வந்துட்டா உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், இல்லைனா இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு விநாயகரும் வந்து சொன்னார். ராவணனுக்கு வேறு வழி தெரியல. ஆமாம், நான் சிவனோட கடுமையான ஒரு பக்தன், ஒரு முறை கூட சிவனுக்கு வந்து அந்த பூஜையை நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக ராவணனும் அதுக்கு உடன்பட்டு, ஓகே உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடு, 3 முறை கூப்பிடு, நான் வந்துடுறேன், 3வது முறைக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ராவணனும் கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் விநாயகர் தந்திரமா ராவணன் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து 3 முறை ராவணனை பேர் சொல்லி கூப்பிட்டும் போது ராவணனால் வர முடியல. ராவணன் வந்து கிட்ட வந்து பார்க்கறதுக்குள்ள
இந்த சிறுவனா இருந்த விநாயகர் என்ன பண்றாரு, ஆத்மலிங்கத்தை கீழே வச்சுட்டு அவர் போயிடுறாரு. கடும் கோபமான ராவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி சிவன் மேல இருந்த லிங்கத்தெல்லாம் வந்து எடுக்க பார்த்தாரு. ஆனா வர முடியல. ஸோ அதோட பாகங்கள் இங்கே தான் வந்து விழுந்ததாகவும் அவர் கோபத்தில் தூக்கி எறிஞ்ச பொருட்களை வந்து இங்கே விழுந்து இங்கே வந்து முருடேஸ்வரராக வந்து அவர் அவதாரம் எடுத்ததா சொல்கிறாங்க. அந்த கோவில் தான் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே புராண கதை. ஸோ அந்த கதையை வலியுறுத்தி தான் இங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. ராவணன் வந்து விநாயகர்கிட்ட ஆத்மலிங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, குறிப்பாக கர்நாடகாலாம் போகணும், முருடேஸ்வரா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை யாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.